இல்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த கரட்டாம்பாளையம் வாழ் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. கரட்டாம்பாளையம் மக்கள் நாளே சம மாசு. நடுவர் நீ முதல்ல பேசு. கரட்டாம்பாளையம் ஒண்ணு பாதி பேர் கைதட்டல. அவங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்களா இருக்கும். உண்மையிலே நடுவர் அவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன். ஓஹோ. அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள்ட்ட இருந்து எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க. சொல்லு பாப்போம். உண்மையிலே நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா. ஜில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர்தண்டா. தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்களிடம் மண்டா. நீ ஏன் ஊரா சாப்பிட்டு ஆயிட்ட குண்டா? நீ ஒரு கறி புடிச்ச அண்டா. நானும் கவிதை வச்சிருக்கேன். நடுவர் அவர்களே, என்னை கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நடுவர் அப்படி ஓரமா வச்சு கொஞ்சு. அப்பா என்ன பேச்சு! எதிரணியில இருந்து வந்து பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் எல்லாம் சிறந்தது இந்த காலம்னு புலம்பி தவிச்சிட்டு போனாங்கல்ல கௌதமி மேடம் வந்து. உண்மையில நடுவர் அவர்களே, இன்னைக்கு வந்து என்ன சொன்னாங்க? 10 புள்ள 15 புள்ள 20 புள்ள 30 புள்ள அந்த காலத்துல பெத்தம்னு சொன்னாங்கல்ல நடுவர் அவர்களே. இன்னைக்கு ஒத்த புள்ள பெக்க உங்களுக்கு வக்குல 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பெக்கறீங்களே, இந்த காலமா நடுவர் அவர்களே. மேடம் உங்களுக்கு எல்லாம் எத்தனை புள்ள? ஒரு 4-5 இருக்குமா? எனக்கு 4 புள்ள நடுவர் அவர்களே. ஓ நல்லா இருங்க. அதோட புருஷன் வெளிநாடு போயிட்டாரு, நல்ல வேலை. உண்மையிலே நடுவர் அவர்களே, அந்த காலத்துல எல்லாம் கை கொடுத்தா பற்றுங்க, இந்த காலத்துல கை கொடுத்தா தொற்று. இந்த காலமே நல்லால பேசுறாங்க பேச்சு. உண்மையிலே இந்த காலத்துல ஒரு பாட்டு கொடுத்திருக்காங்க நடுவர் அவர்களே. விளக்கு வச்ச நேரத்திலே விளக்கு வச்ச நேரத்துல மாமே வந்தா, அப்புறம் மத்தியானம் யாரு வந்தா? சாயந்தரம் யாரு வந்தா? பால்காரன். நைட்டுக்கு யார் வருவா? பேப்பர்காரன். ஒரு பண்பாடு கலாச்சார நாகரிகம் வேண்டாமா நடுவர் அவர்களே? 1 எத்தனை? 1 1 2 1 1 1 1 1 1. ஆமா 1 1 2 1 1 1. நான் இப்ப பாட்டுல பதில் சொல்லுவேன் பாருங்க. எப்படி பால்வா டீச்சர் சொல்லுங்க பாப்போம். அப்படி பண்பாடு கலாச்சார நாகரிகத்தோட அந்த காலத்துல கொடுத்தாங்க பாருங்க. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை நாங்க பாருங்க. ஆஹா ஆஹா. என்ன வேளை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை, இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. பகலுக்கும் இனி என்ன வேளை இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை, இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. ஒரு பண்பாடு கலாச்சாரம் எப்படி இருக்கணுங்கிறத
சொல்லி கொடுத்தது அந்த காலம் நடுவர் அவர்களே. உண்மையிலே பாருங்க, எனக்கெல்லாம் திருமணமான புதுசுல எங்க அத்தா என்னைய வாடினே கூப்பிட மாட்டார். 35 வருஷம் இருக்குமா என்ன இப்படி திரும்பினா எனக்கு தெரியுமா? 35 வருஷமா இல்லையா? உண்மையிலே நடுவர் அவர்களே 35 வருஷமா இல்ல 15 வருஷமானா அவங்களுக்கு தெரியும் நடுவர் அவர்களே. அவங்களுக்கு தெரியாதனால தானே எனக்கு கிட்ட பாக்குறவனுக்கு தானே தெரியும் என்ன கேக்குதுன்னு. உண்மையில பாருங்க, எனக்கெல்லாம் திருமணமான புதுசுல எங்க அத்தா என்னை வாடினே கூப்பிட மாட்டார். ஏன் வாடின்னு கூப்பிட மாட்டாரு? இங்க வாடா அப்படிதான் கூப்பிடுவாரு. ஏன் தெரியுமா? கல்யாணம் ஆன புதுசுல எல்லாருமே உளருவாங்க சார். ஒரு புள்ள பிறக்கட்டும் அப்புறம் வேண்டுருவாங்க. ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? என் முகம் வாடி போயிருமா. இங்க வாடுறதுக்கு என்ன இருக்கான்? நானும் பண்பாடு உள்ள பிள்ளைங்க. சொல்லிக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்துங்க, கண்ணுக்கெல்லாம் மை போட்டு அழகா இருப்பேன் நடுவர் அவர்களே. அகலமா இருப்பேன்னு சொல்லு. என்னைக்கு கல்யாணம் முடிஞ்சு அன்னையில இருந்து கண்ணுக்கெல்லாம் மை போட மாட்டேன் நடுவர் அவர்களே. ஏம்மா? அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு, அவர் மூஞ்சில கரியவாக்கா பூச முடியும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல. பாரு புருஷன் பொண்டாட்டினா அப்படி இருக்கணும்டா. உண்மையிலே பாருங்க, அது மட்டும் கிடையாதுங்க. திருமணத்துக்கு முன்னாடி எல்லாம் எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படி சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன். என்னைக்கு எங்க அத்தானை திருமணம் முடிச்சனோ அன்னையில இருந்து எந்த ஒரு காஃபி டீனாலும் அப்படி ஆத்தி 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 ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தாங்க குடிப்பேன். அடியாத்தியா? அத்தான் நெஞ்சுக்குள்ள இருக்காருல்ல, சுற்றுமுல்ல நடுவர் அவர்களே. ஏம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரு, எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு? உள்ள பைபாஸ் ரூட்ல ஊடுருவி வந்திருப்பாரோ? ஹார்ட்ல ஆட்டுல வந்தாரு நடுவர் அவர்களே. ஒரு குடும்பம் என்பது ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் வசந்தமாக மலர்வது குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பம் அந்த காலத்துல எப்படி தெரியுமா இருந்துச்சு? தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் இருந்துச்சு. அருமையான குரல் வளம். நன்றி நடுவர் அவர்களே. நீங்க 4 படத்துல தானே பாடி இருக்கீங்க? ஆமா சார். நீங்க இங்க குலாலர் கூப்பிட்டு வந்திருக்கீல்ல? ஆமா. நீங்க 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும். என் மக்கள் சார்பா உங்களை வாழ்த்துறோம். நீ எத்தனை வயசுல வாழணும் உன் புருஷன்கிட்ட போய் கேளு. நாங்களா கிடைச்சான்? நான் இருக்கும் வரை நீ இருப்பாய். நீங்க எனக்கு அப்புறம் 2 வருஷம் சென்று வாங்க, அவனை முடிச்சு விட்டுவாங்க. தம்பி நீ வரும்போது என்னோடவே வந்துரு. அங்கே வாசிக்க ஆள் தேவைப்படுது, திருவேங்கடத்தையும் கூட்டிட்டு வந்துரு. இங்க இருந்துட்டானா அப்புறம் நீ தான் அவரை கூட்டு வரணும். சார் நானு எது நான் நீ எனக்கு முன்னாடியே போயிருப்போம், ஒன்றும் அவசரம். போய் இடம் போட்டு வை. உண்மையில நடுவர் அவர்களே, ஒரு பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் இருந்த காலம் அந்த காலம்ங்க, மறக்க முடியுமா? இன்னைக்கு என்னங்க ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க,
கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா தாலியை தான் கட்டிக்கிட்டு கட்டிக்கலாமா புள்ள குட்டி கட்டிக்கலாமா என்ன நோர்வதான் கல்யாணம். இந்த பாடல் சரியான பாடல் இல்லை என்று சிங்கப்பூரிலே ஒளிபரப்பக்கூடாது என்று சிங்கப்பூர் அரசாங்கமே தடை விதித்த பாடல் தான் இந்த பாடல். உங்க பாட்டு அவ்வளவு மோசமான பாட்டு. ஆனா அந்த காலத்துல ஒரு காதலுக்கு கூட ஒரு டெஃபினேஷன் அழகா சொன்னாங்க. என்ன டெஃபினேஷன் சொன்னா? எல்லா மலர்களும் மென்மையானவை, ஆனால் எல்லா மலர்களும் மணப்பதில்லை. காதலுக்கு ஒரு மனது, கற்பனைக்கு பல மனது, அத்தனையும் அறிந்து கொண்டால் அமைதி கொள்ளும் பெண்மனது. வாழ்க்கை ஒரு கலை என்றால் அதை ரசி, வாழ்க்கை ஒரு போராட்டம் என்றால் அதில் வெற்றி காண். எண்ணி எங்கும் என்னிடத்தில் சொல்லாமல், இருட்டு வேளையிலே யாரும் காணாமலே, திருட்டுத்தனமாய் சத்தம் செய்யாமலே, சந்தித்திருந்ததெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து பாராமலே, பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்து சிலையாயிருந்தால் அதுதான் காதல் சன்னதி, அதுதான் இந்த தெய்வத்தின் சன்னதி என்று காதலை தெய்வீகமாக மாற்றி காட்டியது அந்த காலம். அத கூட எப்படி தெரியுமா சொன்னாங்க? எப்படி சொன்னாங்க? பால் வண்ணம் பருவம். பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மால் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். மெய் மறந்து போனதால் கை மறந்து போனார்கள். ஆனா உண்மையில நடுவர்களே, எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை நாட்டிலே பார்க்க முடியாது. அப்படி என்ன பாசக்காரரு? மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாருங்க. அப்பதான் தெளியும் போல இருக்கு. எந்திரிச்சு என் முகத்துல தான் முழிக்கணும்னு ஆசைப்படுவார். அந்த ஆள் கிரகந்தேன். அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி கண்ணு தெரியாதவன் அப்படின்னு என்னை தேடுவார். தேடுவான் கட்டிங் தெரியலைன்னா தேடத்தான் செய்வான். எங்க மாமியார் சொல்லுவாங்க, பன்னி குட்டிய தங்க குட்டிக்கிறான் பாரு அப்படிம்பாங்க. அந்த அம்மாவுக்கு கண்ணு நல்லா தெரியும் போல இருக்கு. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல. நீ கேரே பண்றது இல்லையே. எங்க உங்க கூந்தலை தூக்கி முன்னாடி போடு பாப்போம். எனக்கு என்னங்க குறைச்சல்? உங்க கூந்தலை பாத்தீங்களா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை பிரசமா அதே இருக்கு. அதுவும் பிசுறு அடிச்சு போய் கிடக்கு. உண்மையிலே தங்க குட்டினோன்னா அப்படியே ஜிங்குன்னு அத்தா முன்னாடி போய் நின்னு யாத்தான் டெய்லி காலையில என் முகத்திலே முழிக்கிறீங்களே, அவ்வளவு பாசமாத்தான் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நடுவர் அவர்களே. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னைய உத்து பாப்பேன், இருட்டாயிருக்கும், நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருக்கா மனுஷன். இதுக்கு பேரு தாண்டா விடியா முஞ்சிங்கிறது. ஹலோ மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடிகிறது என்னாலேனா அன்றைய பாட்டு அழகா சொன்னாங்க பாருங்க. அந்த காலத்துல எப்படி என்னை விட்டு ஓடி போக. ஆஹா ஆஹா ஆஹா.
காலமும் சரி பாட்டும் சரி என்னைக்குமே மனசுக்கு ஒரு நிம்மதி சந்தோஷத்தை கொடுத்தது அந்த காலமுங்க. உண்மையிலே பாருங்க, காதலிக்கிறவனுக்கு கல்யாணம் முடிச்சவனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? சும்மா காதலிக்கிறவன் போனை வச்சுக்கிட்டு சும்மா அப்படி தேனா பேசுவான் அந்த காலத்துல. கல்யாணம் முடிச்சவன் ரோட்ல தானா எங்கன்னு பேசிக்கிட்டு தெரியும் அந்த காலத்துல. நான் ஒரு வித்தியாசம் சொல்லவா? சொல்லுங்க நடுவர் அவர்களே. நல்ல காதலுக்கும் கள்ள காதலுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? என்ன எழுத்து தான் வித்தியாசம்? இல்லம்மா, போயிட்டு வாங்க அப்படின்னா நல்ல காதல், சரி போயிட்டாரு வாங்க அப்படின்னா அதுதான் கள்ள காதல். இப்படி பல வித்தியாசம் நான் வச்சிருக்கேன். உண்மையில நடுவர்களே, ஒருத்தன் கவிதை எழுதுறாங்க. தமிழை நேசித்தேன், தமிழ் பிறந்தது. தமிழ் செல்வியை நேசித்தேன், குழந்தை பிறந்தது. சூப்பர் சோமா சிசரியனா. அது அவன்கிட்ட தான் நடுவர் அவர்களை கேட்கணும். அவன்கிட்ட தான் இதை சொல்லியிருக்கணும். இந்த காலத்துல நடக்கிறதா சொன்னேன் நடுவர் அவர்களே. உண்மையிலே பாருங்க, வீரத்தின் திறவுகோல், வேகத்தின் பிறப்பிடம், ஆற்றலின் ஊற்று, வெற்றிகளின் வித்து, இளைஞர்கள் தான் இந்த இந்தியாவினுடைய சொத்து. அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு கூட அந்த காலத்துல எப்படி தெரியுமா சொன்னாங்க? எப்படி? பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் பாட்டு கிடைக்கும், பாட்டு கிடைத்தால் பாட்டு கிடைக்கும், கவலை தீர்ந்தால் வாழ நினைத்தால் வாழலாம், அடியாய் வாழ சொன்னால் வாழ்கிறேன், வழியாய் சோழையானால் ஆசை இருந்தால். எப்படி இருக்கு சார் பாட்டு? நீங்கள் தான் பாட்டு போட்டிய ஒரு பாட்டு போட்டான் பாரு. ஏ சிங்குனமா நீ சிங்குனமா நல்ல வேளை நெஞ்சில ஆணி அடிச்சாங்க. இதே இதை மாத்தி நெத்தியில அடிச்சிருந்தா என்னடா ஏன்டா பதற? நெத்தியில அடிச்சிருந்தா மூளை கலங்கி போயிருமா? கலங்கி போயிடாதா? அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே, முத்தந்தர ஏத்த இடம், முகத்துல எந்த இடம், முகம் என்ன 3 ஏக்கர் அங்க இருக்கு. சர்வேயர் தாசில்தார் ஆரையெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து அங்க முத்தம் கொடுக்க. இன்னொரு பாட்டு போட்டான் பாரு, சூப்பரா போட்டான். உம்மா உம்மம்மா உம்மா உம்மா இந்த பாட்டை எங்க ஊர்ல ஒருத்தன் ஒரு பிள்ளைய பார்த்து 6 மாசமா பாடிக்கிட்டு இருந்தான்டா. உம்மா உம்மான்னு. இப்ப அந்த புள்ள 3 மாசமா இருக்கு. என்னடான்னு கேட்டேன், பாட்டுக்கு அவளை எபைக்கிட்டு சார், நம்மள என்ன பண்ண சொல்றீங்க, நம்ம கையில என்ன இருக்குங்கிறான். அது மட்டும் கிடையாது நடுவர் அவர்களே, இத்துணுண்டு முத்தத்தில இஷ்டம் இருக்கா, இல்ல இங்கிலீஷ் முத்தத்தில கஷ்டம் இருக்கா? யாமா கௌதமி, இத்துணுண்டு முத்தம்னா என்னமா? இங்கிலீஷ் முத்தம்னா விளங்கிரும் நாடு. பாத்தீங்களா நடுவர் அவர்களே? என்ன பண்ணீங்க நீங்க? உண்மையிலே பண்பாடு கலாச்சாரம். லேடிஸ் பேசிக்கிட்டா நான் தலையிட மாட்டேன். ஏதாவது ஜென்ஸ் பேசினா தான் நான் தலையிடுவேன். நடுவர் அவர்களே, ஒரு பண்பாடு கலாச்சார நாகரிகம் இருக்காங்க இந்த காலத்துல. பாட்டு இந்த ஒரு பாட்டு போட்டான் பாருங்க, சூப்பர் பாட்டு போட்டிருக்கான். என்ன பாட்டு? அருமையான பாட்டு, செம்ம பாட்டு ஒண்ணு போட்டிருக்கான் பாருங்க. இந்த இது ஒருத்தன் பாடுறான், பெரியம்மாவின் பொண்ணு ரசிக்கலாம். பாடுறவன் இந்திக்காரன், இவன் எழுதி கொடுத்துருக்கான் பிரியமான பொண்ணை ரசிக்கலாம் தப்பில்லைன்னு. அவன் இந்தியில எழுதி பாடினவன் பெரியம்மாவின் பொண்ணை ரசிக்கலாம் தப்பில்லைன்னு அவன் பாடுறான். ஏண்டா, பெரியம்மா பொண்ணு அக்கா தங்கச்சி வேணும்னு நம்மளுக்கு தெரியும், அவனுக்கு தெரியுமா? தெரியுமா? இன்னொரு பாட்டு போட்டான் பாரு, அன்னைக்கு பட்டிமன்றம் இல்ல, சரி, விடிய காலம் 4 மணிக்கெல்லாம் டீ குடிக்கலாம்னு வீட்டு வாசலை விட்டு தான் காலை எடுத்து வச்சேன். ஒரு பாட்டு போட்டா நான் அசந்து நின்றுட்டேன். சொன்னியா? நம்ம ஒன்றும் சொல்லலையே, நம்ம வாட்டில் தானே போகிறோம் அப்படின்னு அடுத்த அடி எடுத்து வைக்கிறேன். நீ சொன்னியா? சத்தியமாக சொல்லலடா, வாங்கின கடனை கூட கட்டணும்னு சொல்லலடா, எப்படியும் தேர்தல் வந்தால் தள்ளுபடியான நம்பிக்கையிலானே வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் தான் பாட்டே போடுறான், சொன்னியா சொன்னியா நீ முதலே கூற வேண்டியது தானே. இதுக்கு என்ன 2 பேரும் வந்து உட்காந்துருக்கீங்களா? இதுக்கு ஒரு ப்ரொஃபஸர்
ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே இவங்க 2 பேரும் நீங்க பேச பேச எப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? அவங்க வாய் அமைப்பே அப்படித்தான். அப்படி இல்ல நடுவர் அவர்களே, அந்த சிரிப்புக்கு கூட அழகா பண்பாட்டோட அந்த காலத்துல நாங்க சொன்னோம் பாருங்க. பாட்டுக்காக சொன்னியோ? சரி பாடு. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. பாடும் பாட்டு நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் சரிம்மா, நீ எவ்வளவு திட்டினாலும் இதெல்லாம் அப்படி இடத்துல வளர்ந்து வந்தால் அவன் வணக்கம் பொழுது பேசுவாருன்னு சொல்லிட்டு திட்டுவார். அப்படி பழகி வந்தாளுங்க. அதனால அதுகளுக்கு ஒண்ணு இல்லை. ஆனா எங்க 2 பேருக்கும் கவலையும் இல்லை. ஏன் தெரியுமா? என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டில் வீதியில் மறையட்டுமே கண்ணாலே வெளிவரும் கண்ணாலே நடுவர் இருக்கிறார் பயப்படாதே மனதுக்கு மட்டும் பயந்துவிடு மானத்தை உடலில் தாழ்ந்துவிடு இருக்கிற வரையில் போராடி இரண்டில் ஒன்று பார்த்துவிடு இரண்டினில் ஒன்று பார்த்துவிடு எல்லாம் எனக்குள் ஆனா இவங்க மம்மதையில சிரிக்கிறாங்க. ஆனா உங்க பாட்டை களவாண்டுதான் இவங்களே பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா சார். உங்க மெட்டு பாட்டை தொட்டு தொட்டு தான் இவங்களே வாழ்றாங்க. இப்படி காட்டுறாங்க. அதை சொல்லிட்டு இதை சொல்லிட்டு இங்க வாட்டில் வீட்டுக்கு போகலாம். அதான் சார் நானும் அப்படி முடிவு பண்ணிட்டேன் மைண்ட்ல. அதான் சிவராத்திரி விடிகிற ராத்திரியா இருக்கும். உண்மையிலே இப்ப கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, அத தான் பெத்த புள்ள அந்த அப்பா அம்மா சண்டையை சமாதானப்படுத்துவான். அந்த சைத்தானாலதான் சண்டையே வந்திருக்கும். இப்ப எனக்கும் எங்க அத்தானுக்கு சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி, என்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி அப்படி பீச்சுக்கு கூட்டிட்டு போவார். நீங்க சென்னையில இருக்கிய அங்க கடல் இருக்கு, பீச்சுக்கு கூட்டிட்டு போவாரு. நாங்க எந்த கடலுக்கு கூட்டிட்டு போறது? இந்த குளத்தங்கரையும் ஆத்தங்கரையும் தான் எங்களுக்கு. உண்மையிலே பாருங்க, அப்படி பீச்சுக்கு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலைய வருடி விட்டு இந்த நூடுல்ஸ் மண்டையவா 4 வரி கவிதை சொல்லுவார் பாருங்க. வளருவான். அந்த வானம் தெரியவில்லை, தெரியவில்லை, அந்த நிலவு தெரியவில்லை, அந்த கடல் அலைகள் கூட தெரியலடி செல்லம் அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், அவ்வளவு அழகா இருக்க நான் தான் அப்படிங்கிறேன். அவளை அகலமா எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு படுத்துக்கிட்டேடி அப்படிங்கிறேன். நீ வந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் ஸ்பீக்கரே எனக்கு தெரியலையே, என்ன பண்றது? குத்து மதிப்பா தான் பாக்குறேன். என்னதான் இப்படி சிறு சிறு ஊழல்கள் இருந்தாலும் கூட அது அன்றைய பாட்டு அந்த குடும்ப சண்டையே சமாதானப்படுத்தும். அதுதான் அந்த கால நடுவர் அவர்கள். எப்படி மறந்து விட்டாள் கேளடா கண்ணா, வைத்த ஓவியத்தை
ஒழுங்குகளை மறந்து விட்டாள் கேளடா நடுவர் அவர்களே, நிறைவாக பறவைகள் பலவிதமுங்க. ஆமாம்மா, ஒன்னொன்னு காக்கா வேற மாதிரி இருக்கு, குருவி வேற மாதிரி இருக்கு, ஆனால் அவை ஒவ்வொன்றும் ஒரு விதம். ஆமாம்மா, இவை ஒன்றை ஒன்றோடு மூக்கோடு மூக்குரசி நயனபாசை பேசுகின்ற அப்படி மூக்கோடு மூச்சு உரைச்சுன்னா இனப்பிரச்சனை வந்துடும். அந்த சத்தத்தை அந்த காலத்துல எப்படி வடிவமைச்சாங்க? இது காக்கா சத்தமா? இல்ல ராகம், அப்படி இசை கானடா ராகமா? ராகம் நடுவர். அந்த ராகத்தை அந்த காலத்துல எப்படி சொன்னாங்க, அதை இந்த காலத்துல காப்பி அடிச்சு எப்படி சொல்லியிருக்காங்க. மனதினிலே தோன்றும்
ஆகவே 14 பாட்டை தொடர்ச்சியா பாடியிருக்காங்க. நீங்க எத்தனை பாடுவீங்க தொடர்ச்சியா? பாடுனது அந்த அம்மா தண்ணி குடிக்கிறது நீங்களாடா? இதாண்டா நாட்டில் சொல்லுவாங்க, ஆமா சார். உழைக்கிறவன் ஒருத்தன் உறிஞ்சி குடிக்கிறது 9 வேறன்னு. நீங்க தண்ணி குடிங்க சார். நான் குடிக்கணும்னு நீ சொல்ற, இந்த இப்போ இங்கே குடிச்சிட்டு கிடக்குறாங்க. சார் பத்திரமா அப்படியே குடிங்கடா. குடிச்சிட்டு அப்பப்போ இறங்கி போயிட்டு வந்துருங்க. நான் நடுவர் சுகர் பேஷண்ட்டு 3 லிட்டரை குடிச்சு விட்டு முக்க முடியாமல் முணக்க முடியாமல் இங்கே திணறிக்கிட்டு உட்காந்துருக்கேன். நான் கரெக்டாக இப்போ பட்டிமன்றம் ஆரம்பித்து 2.25 மணி நேரம் ஆகிருக்கும். நான் வாட்செல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. என் டேங்கு ஃபுல்லாகிற லெவலை வச்சு கண்டுபிடிச்சிருவேன். இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் விம்மி விம்மி வரும். அப்போனா உஷாராயிடணும், அதோட முடிக்கணும்னு அர்த்தம். ஆகவே நடுவர் அவர்களே, 3 மணி நேரம் ஆச்சா? குடும்ப உறவு பண்பாடு கலாச்சாரம் நிறைந்த காலம், அந்த காலமே என்று சொல்லி வெளியே வந்த பிறகு உள்ளே செல்ல முடியாதது கருவறை, உள்ளே சென்ற பிறகு வெளியே வர முடியாதது கல்லறை. யாரும் நிம்மதி வேண்டும் என்பதற்காக கல்லறைக்கு செல்ல விரும்புவதில்லை. யாரும் இருட்டு என்பதால் கருவறை வெறுப்பது கிடையாது. அதுதான் மனித வாழ்க்கை. அப்படிப்பட்ட மனித வாழ்க்கையில் வலியோடு போராடினால்தான் ஒரு பெண் தாயாக முடியும். இருளோடு போராடினால்தான் புழு வண்ணத்து பூச்சியாக முடியும். மண்ணோடு போராடினால்தான் விதை மரமாக முடியும். வாழ்க்கையோடு போராடினால்தான் ஒரு மனிதன் வரலாறு படைக்க முடியும். அப்படி வரலாறு படைக்கக்கூடிய காலமாய் இருந்தது அந்த காலமே என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்த உங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான பாட்டு. இந்த பேட்டரியை அவங்ககிட்ட கொடுமா, பேட்டரி மாத்தணும். ஆனால் இன்னைக்கு பாட்டு சரியா இல்லைன்னு இவங்க சொல்றாங்க. இன்னைக்கும் பாட்டு கொடுத்தான் மானாத்து, இன்னைக்கும் பாட்டு கொடுத்தான். சரியா தப்பா செய்யறது, சரியா தப்பா எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. சரியா தப்பா செய்யறது, சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரை வேணும் நண்பா. கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை வேணும் நண்பா. கடவுளை கூட பார்க்கணும்னா காசு வேணும். சரியா தப்பா செய்யறது, சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கு புரியலையப்பா. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணும். என்ன பூஜை ஆக வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்பொழுது எல்லாரும் சேர்ந்தே போவோம். நீங்கள் அவசரத்துக்கு போயிட்டு வந்து உட்காந்துக்கங்க. இப்பொழுது இந்த பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பேச்சாளர் சொல்லுவாங்கள்ல, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு. இங்கே 4 பேருமே 4 விதமாக தான் பேசுவாங்க. என்னோட சேர்ந்து 5 பேரா? நான் 5 பேருக்கும் சமம், தெரிஞ்சுக்க. 5 பேரையும் சும்மா நான் லேஜப்பட்ட ஆளாவை கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க. எல்லாரையும் ரவுண்டு கட்டி அடிக்கிறாள்னா இன்னும் 7 மணி நேரம் பேசினாலும் பேசிக்கிட்டு இருப்பேன். சிட்டை இல்லாமல் பேசுகிற நடுவர்னா அவங்க எழுதி கொடுத்த பேர் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். எந்த சிட்டையாவது வச்சு பேசுகிறேன்னா அவன் 12 பக்கம் எழுதி வச்சு பிரட்டிக்கு திரிவாங்க. எந்தடா பாட்டை காணாம அப்படிம்பாங்க, சோக்கா காணாமல். எல்லாம் தயாரிப்பாளர்னா தெரிஞ்சுக்க. வாங்க பேராசிரியர்